அறிந்து கொள்ளாமல் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. எந்த முயற்சிக்கும் பலன் கிடைக்காது. இதைத்தான் வள்ளலார் சொல்வாரு, உடம்பு உரு வகையறி உயிர் வகையை அறி, உடல் மறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கு அறிவி, மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனத்தை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறி, இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீர் ஏழை உலகிலே, நடம்புரியன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்பீனே என்று சொல்லுகிறார். உடம்பு வந்த வழியும் உயிர் வந்த வழியும் தெரியாமல் இருக்கின்ற வரையில் உங்களுக்கு ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வராது. ஜீவகாருண்யம் ஆன்ம லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம் வரும். ஜீவகாரத்தில் என்ன வரும்? ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். இது ரெண்டும் நமக்கு கிடைக்கும். என்ன எதை செய்தால் கிடைக்கும்? மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்கள்னு ஒரு பட்டியல் போட்டார். பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை. இந்த ஏழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து கொண்டே இருக்கும் இல்லையா? இதை நீக்குவதற்கு தான் ஜீவகாருண்யம் பேர். ஜீவகாருண்யம் என்றால் ஜீவர்களுக்கு ஏற்படக்கூடிய அவத்தைகளை, துன்பங்களை, எந்த வகையாவது அவருடைய துன்பங்களை போக்கக்கூடியதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். இப்போ நம்ம சாப்பாடு தான் போடுறோம், எல்லா சங்கங்களையும் தான் போடுறோம், சாப்பாடு போடுறோம். ஏன்னா அதுக்கும் வள்ளலார் என்ன சொல்றாரு? அது பசி பிணின்னர். பசி என்று சொல்லவில்லை, பசி பிணி. எல்லாத்த விட ரொம்ப கொடூரமானது அது. அதனால தான் அதுக்கு பசி பிணின்னு பேர் வச்சார். பசி பிணியை நம்ம போக்குறோம். அதை போய்கிட்டா மற்றதெல்லாம் மக்களுக்கு தேவைப்படுது. மக்களுக்கு தேவைப்படுது என்ன? பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, 7 விதமான துன்பங்கள். இந்த துன்பங்களை நம்மால் போக்க முடிகிறதா என்றால் போக்க முடியவில்லை. பசி மட்டும்தான் போக்கிட்டு இருக்கோம், மற்றதை நம்மால் போக்க முடிவதில்லை. ஏன் முடியறதில்லை அப்படின்னா, நமக்கு என்ன முடியுமோ அதை தான் நம்ம செய்யறோம். அதுக்கு மேலே நம்மளால் முடியல. ஒருத்தர் நோய் வந்துருச்சு, போய் தீர்க்கிறோமா? யோசனை பண்ணோம். ஒரு இச்சைன்னா